பக்கம் ஆதிக்குண்டேஸ்வரர் அப்படியே இந்த பக்கம் ராமசாமி தென்னாவூருக்கு ராமசாமி தரிசித்து இங்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு ராமா இருக்குது. என்னன்னு பார்த்தா இது ஒரு பெரிய பெருமாள் கோயிலுங்க, சக்கரபாணி கோயிலுங்க. இது தெரியாமல் போயிடுச்சு. இந்த கோயிலும் பார்த்துருக்கலாம். என்ன இன்றைக்கி இந்த கோயிலை நான் பார்க்க கொடுத்து வைக்கலை, இன்றைக்கி பார்க்க கொடுத்து வைக்கலை. சரி விடுங்க, அடுத்த வாரத்தில் அதுக்கு அடுத்த வாரம் இதே கும்பகோணத்தில் ஒரு ஈவெண்ட் வராதா, வந்தது முதல் வேலையாக ஒரு கோயில் பார்க்கலாம். இது ஆதிக்குண்டேஸ்வரர் இன்னும் மூலவரெலாம் பார்த்துருந்தாலும் மறுபடி அந்த ஆரோக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த விசேஷங்களாக வருவோம் கரெக்டாக. இந்த வீடியோ பார்த்துக்கிற யாராவது ஒருத்தர் நீங்களே ப்ரோக்ராம் கொடுக்க மாட்டீங்களா? எப்படியெல்லாம் திட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா? குளம் பக்கத்தில் சாரங்கமணி கோயில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இதுவும் ஒரு பெரிய கோயில் தான். அப்போல்லாம் சொன்னாங்க, அப்போ கொடுத்துட்டுமா பெரிய கோயில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 12 சிவன் கோயிலாம் பக்கத்துலேயே, 7 பெருமாள் கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த நவக்கிரக கோயில், மற்ற கோயில், அப்படி இது சுவாமி மலை முதற்கொண்டு எல்லா கோயிலும் பழம்பெரிய நகரம் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டரில் பார்த்தாங்க. ஒரு 50 கிலோமீட்டரில் நீங்கள் 100 கோயில் பார்க்கலாங்க. அதனால தான் இது கோயில் மாநகரம். தடிக்கு விழுந்தாலும் கோயிலில் விழுங்க, தடிக்கு விழுந்தவங்களெல்லாம் தூக்கி விழுந்ததுக்காக தான் இங்கே இருக்கிற கடவுள் இருக்காங்க. மனசு இருக்காங்க, நல்லதே நடக்கும். சிவாய நம. பெருமாளே துணை, பிள்ளையாரே போகும், முருகரே சரணம், பரிமாரியமாக காப்பாற்று அப்படின்னு நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் சரி மனசார வேணுங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.